ஹை டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நாங்கள் மோனி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே நாங்கள் மோமோஸ் பண்ண போகிறேன். நான் தான் பண்ண போகிறேன். எதுக்குன்னு கேட்டிங்க, நானும் ஒரு 2 days கிட்ட நானும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு 3 days கிட்ட செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். என்ன ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ஒரு 1/4 packet அளவுக்கு மாவு அதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆயில், நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் ஆயில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால் நம்ம இதை நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், இல்லை மைதா மாவு, 2துலேயுமே நம்ம செய்யலாம். நான் இப்போ மைதா மாவில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி நம்ம நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு இதில் நம்ம பிசைஞ்சு அதை வச்சுக்கலாம் தனியாக. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், நம்ம பீன்ஸ் எடுத்திருக்கேன், 2 கேரட் அது மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் அது மட்டும் தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காய் எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஆனியன், நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா நான் 2 தான் எடுத்து போட்டேன். ஏன்னா சாஸில் நம்ம போட போகிறோன்றதுக்கோசம். அது கூட நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நல்லாவே தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுமாதிரி நம்ம வச்சிருந்த காய்கறி 2 காய்கறியுமே எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல காய்கறி எல்லாம் நம்ம கடிக்கும்போது நல்லா இருக்கணும். ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு அம்மா சாஸ் ரெட் சில்லி சாஸ் சேர்த்தேன். அம்மா டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், இது 4மே நம்ம சேர்த்துக்கலாம். அது 4மே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காரத்துக்கு நான் ஒன்றும் எனக்கு அதில் எனக்கு காரம் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ நான் நல்லா காரம் சாப்பிடுவேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது 2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு நான் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் தொக்கானோடனே அது நல்லா நம்மளுக்கு கிரேவி ஆகணும் அப்படின்றதுக்கோசம் நல்லா நான் கிளறி விட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி, இது ரெடி ஆகணும், நம்ம அதுக்குள்ளே பேஸ் அது உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு டக்குன்னு குட்டி குட்டி உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது நம்ம குட்டியாக இது பூரிக்கு அளவுக்கு நீங்கள் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். உள்ளே ஸ்டஃப் வச்சுட்டு சாரீ நம்ம மடிப்போம்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் மடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த மோமோஸ் ஷேப் வந்துடும். இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், அது கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி நான் ஒரு இட்லி குண்டா இதில் ஒன்று ஒன்றுத்தையும் அதில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அதை நல்லாவே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது சூப்பராக வெந்திருக்கும். 50 மினிட்ஸில் சில பேருக்கு வெந்திருக்கும். எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. பார்த்து எடுங்க. அதை நம்ம உடையிற மாதிரி அப்படி இருக்கும். எனக்கு ஏன் இப்படி வெளியே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா காரம் சேர்த்தேன். ஸோ அதனால தான் எனக்கு அது அப்படியே வெளியே தெரிஞ்சுது. நீங்கள் காரம் சேர்க்கலைன்னா அது உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு வெளியே தெரியாது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் அதே மாதிரி சட்னின்ட்டு அதுக்கு தனியாக நான் அரைக்கலை. ரெட் சில்லி சாஸே நான் சேர்த்துக்கிட்டேன். அதுவே இதுக்கு கரெக்டாக இருந்தது. நான் சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதுதான் அரைக்கலை. நான் அதையே தொட்டு சாப்பிட்டேன். நிஜமாலே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக வந்தது. நானே எதிர்பார்க்கல. கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. கடையில் கொஞ்சம் காரம் கம்மியாக போடுவாங்க வெஜிடபிள்ஸ்க்குன்ட்டு. நான் இதில் நல்லாவே காரம் எனக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டுனே இருக்கணும் போல இருக்குது. சுடு சுடு இருக்கும்போது நல்லா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோ போகணுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாமே போடுறேன். வேறு என்ன நான் சமைச்சு உங்களுக்கு போகணுன்னு சொல்லுங்கள். அதையும் சேர்த்து போடலாம்.